பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 14வது அதிகாரம் 34-35 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதாக உப்பு சால்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் சாப்பிடும் சாப்பாட்டிற்கு உப்பு போடாமல் சாப்பிட முடியுமா? அப்படிப்பட்ட உணவு சுவையாகத்தான் இருக்குமா? சாப்பிடும் உணவில் காரம் இல்லாமலும் இனிப்பில்லாமலும் ஓர்ப்பு இல்லாமலும் சாப்பிட்டு விடலாம். ஆனால் உப்பில்லாமல் சாப்பிடுவது நம்முடைய நாக்கிற்கு ஒவ்வாது. ஆகையால் உப்பு நம்முடைய உணவில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட உப்பை வைத்து இயேசு சில சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று கூறினார். அவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள், இன்றியமையாதவர்கள். நீங்கள் தான் விஐபி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படி இருக்கும்போது சாரமற்ற உப்பை போல, அதாவது சுவையில்லாத உப்பை போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படுமானால் நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வெளியே கொட்டப்படுவதற்கு சமமாய் காணப்படுகிறது. சில சபைக்கு உப்பை போல வெள்ளை நிறத்தில் ஆடைகளை போட்டுக்கொண்டு நல்ல மெனுக்கான ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு வருவதுண்டு. அப்படிப்பட்ட சில சபையில் தொலைபேசியை பார்த்து கொண்டும் வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டும் இருப்பதுண்டு. இப்படிப்பட்டவர்கள் உப்பை போன்ற நிறத்தில் ஆடைகளை அணிந்து வந்தாலும் என்ன பயன்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுத்து இயேசுவின் மீது அலாதி பிரியமும் நேசமும் வைக்க வேண்டும். அவர்கள்தான் உப்பை போல ஜீவிப்பவர்கள். மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வாழ்க்கை வாழ்பவர்களே உப்பை போன்ற வாழ்க்கையை வாழ்பவர்கள். 10,000 சத்துரு வந்தாலும் எதிர்த்து நிற்கும் கிறிஸ்தவர்களே உப்பை போன்ற ஜீவியம் செய்கிறவர்கள். சத்ருவை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் கிறிஸ்தவ வாழ்வில் முதலெழுத்தாகிய ஏயை கூட கற்றுக்கொள்ளவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கும் பொறுப்பு உப்பை போல சுவை தரும் வாழ்க்கை வாழும் கிறிஸ்தவர்களின் கையில் இருக்கிறது. தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடுபவன் தான் உப்பை போல சுவை தரும் வாழ்க்கை வாழ முடியும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று 1 தீமோத்தேயு 6:10-11 பவுல் ஆலோசனை வழங்குகிறார். அதற்கு மாறாக உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை என்ற வசனத்தின்படி மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள். இப்படி வாழ்பவர்களே வெளியே கொட்டப்படும் சாரமற்ற உப்பிற்கொப்பான வாழ்க்கை வாழாமல் சாரமுள்ள உப்பிற்கொப்பான வாழ்க்கை வாழ்பவர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உப்பை போன்ற ஒரு சாரமுள்ள ஜீவியம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் அத்தனை பேரும் பூமிக்கு உப்பாய் உலகத்திற்கு வெளிச்சமாக காணட்டும். மலை மேல் இருக்கிற பட்டணமாய் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக அநேகருக்கு முன்பாக கிறிஸ்துவாகி உம்முடைய வெளிச்சத்தை வீசுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட நல்ல சாட்சியுள்ள ஜீவியம் செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை கற்றுக் கொடுப்பீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.